Hi guys, salam and greetings of the day. Welcome to food travel shops around the world. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பனார் பக்கத்தில் லாட்ரம்னு ஒரு இடம் இருக்குது. அது வந்து என்ன ஸ்பெஷல்னா அந்த இடத்த பொறுத்தளவில் சார்லி அப்படின்ற துல்கர் சல்மானோட படம் வந்து இந்த இடத்துல தான் ஷூட் பண்ணியிருக்காங்க மேக்ஸிமம் சீன்ஸு. ஸோ அந்த லொக்கேஷனில் தான் இன்றைக்கி நம்ம இருக்கிறோம். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ நவ். ஒரு டீ சாப்பிட்லான்ட்டு ஒரு வீடு கம் கடை வந்துருக்குறோம். எஸ்டேட்டு. ஆமாம், கொடுவாமலை எஸ்டேட்டில் சக்கீர் பாய் பனானா கேக் வாங்கி கவரை உடச்சிருக்காரு. ஓகே, எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம சொல்லுவார். ஆகா, லோக்கல் கேக், பேக்கரி ஐட்டம் ஸ்டஃப். சக்கீர் பாய் வந்து இப்போ ஹனி கேக்கா இல்லை பனானா கேக் ட்ரை பண்ணுறார். எப்படி இருக்கு? பனானா இருக்கா? பனானா நெஞ்சு வச்சு நல்லாயிருக்கும். வெற்றி நல்லா இருக்கும்ண்ணா. ஒரு கடி, ஒரு குடி. கைஸ், சும்மா சொல்லக்கூடாது, இந்த இடம் வேறு லெவல் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒரு சரியான சவுக்கு மரம் இருக்குது, ஒரு 10-15 சவுக்கு மரம், 2 சைடு அப்படியே அணிவகுத்து நிற்கிது. அதில் காற்று பட்டுட்டு பார்த்திங்கன்னா அப்படியே சும்மா பயங்கரமான ஒரு சவுண்டு. நான் கூட தண்ணி விழுகிற சவுண்டா அப்படின்னு நினச்சி போய் ஃபால்ஸ் ஏதாவது இருக்குமா அப்படின்னு பார்த்தா ஃபால்ஸ் கிடையாது, ஜஸ்ட் காற்று வர்ற சவுண்டு தான். வேறு லெவலில் இருந்துச்சு. கைஸ், உள்ளே வரும்போதே ஒரு சூப்பராக ஒரு மான் நின்றுருந்தது. கேளை மானா இல்லை வந்துட்டு மிளாவா அப்படின்றது எனக்கு டவுட் இருக்குது. சக்கீர் பாய் கேளை மான் தான் அப்படின்றாப்புல. அது நின்றுருந்துச்சு. அவருக்கு முன்னாடி நடந்து போகிறாரு. நான் போக வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அதுக்குள்ளே அது ஓடிடுச்சு. ஸோ கேமராவில் சிக்கலை. அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன் தான் இந்த சார்லி படத்தோட லாட்ரம் லொக்கேஷன். விஜய் குத்திர போகுது. உள்ள போயிடுச்சு. கைஸ், அந்த சார்லி படத்தில் ஒரு லேக்கு காட்டுவாங்க. அதில் வந்து போட்டு போகிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஸோ அந்த லேக்கை வந்து நம்ம தேடி தான் இப்போ போயிட்டுருக்குறோம். ஓகே, சக்கீர் பாயும் நானும் இன்றைக்கி வந்து பைக்கில் வந்து ஆக்சுவலாக போயிட்டுருக்குறோம். குண்டும் குழியுமான வழிகளை தாண்டி தான் போக வேண்டியிருக்கு. வேறு ஆப்ஷன் நகிய. கைஸ், இந்த சார்லி லொக்கேஷன்லேருந்து பார்த்தா வந்துட்டு அந்த கைலாசகிரி மலை வந்து சூப்பராக தெரியும். நம்ம வீடியோவில் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கானான்னு தெரில, இதுக்கு அப்புறம் வருதான்னு தெரியல. ஜஸ்ட்டு பாருங்கள், கைலாசகிரி மலை வந்து இதுதான் அந்த டாப்பு. கைஸ், கரடு முரடான பாதைக்கு கட்டுறுதியான சவாரி, ராயல் என்ஃபீல்டு. சக்கீர் பாய் பயங்கரமாக ஓட்டி போய்கிட்டு இருக்காரு. நம்ம அப்படியே பின்னாடி உட்காந்துருக்குறோம். ஆமாம், நல்லா சூப்பர் லொக்கேஷன், சார்லி லொக்கேஷன். நல்லா சுற்றி பார்த்தாச்சு. பியூட்டிஃபுல்லாக இருக்குது. உண்மையிலே நல்லா பியூட்டிஃபுல்லான பிளேஸ் தான். இந்த கேட் வழியாக அப்படி என்ட்ரு ஆகணும். அப்படி போனோன்னா அந்த லேக் வந்துடும். அதான் லேக் இல்லை, ஆக்சுவலாக ஒரு சின்ன டேம் மாதிரி, தண்ணி கொஞ்சம் கட்டி கிடக்கும். ஆனால் வந்து படத்தில் வந்து பெரிய லேக் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஓகே, பார்க்கலாம் எவ்வளோ தண்ணி இருக்குன்ட்டு. அடியெல்லாம் தட்டுது. பயங்கரமான ரோடாக இருக்குது. ஓ, லேக் வந்துருச்சோ. ஓகே, இதான் லொக்கேஷன் கைஸ். நமக்கு முன்னாடியே வந்து வி ஹேவ் சம் கம்பெனி, 2 பேர் நிற்கிறாங்க. ஓகே, பார்க்கலாம். ஓ, இதுதான் அந்த லேக்கு. பட் தண்ணி இல்லை, தேர் இஸ் நோ வாட்டர். ஓகே கைஸ், இந்த சார்லி லொக்கேஷனில் வந்துட்டு நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணோம். என்னென்ன பேர்? ஜிதின். எவ்வளோ தான் வருது? മലപ്പുറം. ചാർലി ഫിലിം കണ്ടായിരുന്നോ? കണ്ട്. ഇത് അപ്പം ഈ ഒരു ലൊക്കേഷൻ എന്നാ സീനാണ് വരുന്നത്, അതൊന്ന് എക്സ്പ്ലെയിൻ ചെയ്യാമോ?
ദുൽഖറും ആ. പിന്നെ അപർണ അവരുള്ളൊരു സീനാണ്. നല്ല വെള്ളം, ഫുൾ വെള്ളമുള്ള ഏരിയ ആയിരുന്നു. അത് ഈ ഒരു ടൈം ആയതുകൊണ്ട് തോന്നുന്നു ഇപ്പോൾ മൊത്തം വറ്റി കിടക്കുന്നത്. ഓക്കെ. നല്ല ഫുൾ വെള്ളമായിട്ട് ഇവിടെ എല്ലാം വെള്ളം കവർ ചെയ്തിട്ടുണ്ടാവും. നമുക്ക് വണ്ടി പാസ് ചെയ്യുമ്പോഴൊക്കെ നല്ല വ്യൂ ആയിട്ട് കാണാൻ പറ്റുമായിരുന്നു. അപ്പോൾ വന്ന സമയം ശരിയല്ലാത്തതുകൊണ്ടാണ് ഇങ്ങനെ. നല്ല ക്ലൈമറ്റ് ആണ്. എന്നാലും നമ്മുടെ ഫ്രണ്ട് അല്ലേ? രണ്ടുപേരും ഒന്നിച്ചാണ് വന്നത്. നമ്മുടെ പേര് കിരൺ. കിരൺ. എപ്പോഴും ഇടയ്ക്കിടയ്ക്ക് ഇങ്ങനെ ട്രിപ്പ് പോവുമോ, യാത്ര? മാസത്തിൽ ഒന്ന് രണ്ട്. ഓക്കെ, അടിപൊളി. ஓகே, கண்டதில் சந்தோஷம். தேங்க்யூ. செஸ், என்ஜாய். கைஸ், அந்த பசங்க சொன்னது என்னென்னா, இந்த வந்து லேக்கில் வந்துட்டு ஃபுல்லாக தண்ணி இருக்குமா. அதாவது இந்த மேலே இந்த இடத்துலேருந்து ஓகே இந்த கீழே வரைக்கும் தண்ணி இருக்குமா. அதில் வந்துட்டு இந்த ரோடும் கூட வாட்டரில் கவர் ஆகிருக்குமா. அப்படியே வந்துட்டு ஜீப்பு இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு வெஹிக்கல்லாம் இந்த இதை அப்படியே க்ராஸ் பண்ணி போகுமா. அதுதான் அந்த படத்தில் ஷூட்டு சீனாக இருந்துருக்குது. அதுதான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் நம்ம வந்த டைமில் வந்துட்டு தண்ணி இல்லை. பட் பியூட்டிஃபுல் ஸ்பாட். ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபிக்கெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். கைஸ், இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓல்ட் ஏஜ் ஹோம் வந்து காட்டுவாங்க சார்லி படத்தில். அந்த வயசானவங்கலாம் தங்க வச்சிருக்கிற ஒரு ஹாஸ்டலு. ஸோ அந்த ஹாஸ்டல், அந்த ஓல்ட் ஏஜ் ஹோம் வந்து இப்போ போய் பார்க்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் கோ. அது இங்கேருந்து மேலே வந்துட்டு கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போகணும். ஓகே, பார்க்க போகலாம். கைஸ், இன்றைக்கி நம்ம போகிறது வந்து கொஞ்சம் அட்வென்ச்சரஸ் ரைடு தான். நல்ல பைக்கில் சும்மா மேலே கீழேயே ஏற்றி பட்டையே கலப்புது. நல்லா இருக்குது. பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்பயுமே நம்ம காரில் வர்றது, இந்த வாட்டி பைக்கில் வந்துருக்குறோம். அது புல்லட்டில் வந்துருக்குறோம். அதுவே ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான். கைஸ், அதுதான் இந்த ஓல்டு ஏஜ் ஹோம் இங்கேருந்தே தெரியுது. ஓகே, நம்ம இன்னும் க்ளோஸராக போய் we will have a look. கைஸ், இந்த இடத்துலலாம் வந்துட்டு நம்ம துல்கர் சல்மான் வந்து இந்த இடத்துல அந்த ஜீப்லாம் ஓட்டிகிட்டு வருவாப்புல. அந்த இடம் தான். இப்போ நம்மளோட சக்கீர் ஹுசைன் பைக்கில் அந்த ஏரியாலாம் கவர் பண்ணிகிட்ருக்கிறாரு. இதுதான் அந்த சார்லி படத்தில் ஒரு ஓல்டேஜ் ஹோமு. கைஸ், இந்த சார்லி படத்தில் துல்கர் சல்மான் அப்புறம் அந்த வந்து ஓல்டு பீப்புள் எல்லாம் வந்துட்டு இந்த வீட்டில் தான் வந்து தங்கியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் காட்டியிருக்கிறாங்க. இது ஆக்சுவலாக என்ன பார்த்தீங்கன்னா பால்வாடின்னு சொல்லுவாங்க. இங்கே பால்வாடினா அந்த கிட்ஸு, சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் மாதிரி நடந்துகிட்ருக்குது. இன்றைக்கி சண்டேனால ஸ்கூல் இல்லை. ஸோ அதனால் நமக்கு கம்ப்ளீட்டாக ஷூட் பண்ண முடிஞ்சது. ஓகே, இதுதான் அந்த ஸ்கூல் அண்ட் கிளாஸ் ரூம்ஸு. இது வந்து ஒரு ஷெட்டு. அப்படி பார்த்தீங்கன்னா இதை தான் அந்த ரூம்ஸ் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக ரூம்ஸ் இன்டோரில் வந்து வேறு இடத்துல ஷூட் பண்ணிவிட்டு இந்த வெளியில் காட்டுற விஷயம் மட்டும் இந்த இடத்துல எடுத்துருக்காங்க. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீ எஸ்டேட்ஸ் தான். இந்த வாட்டர் டேங்க் கூட அந்த படத்தில் பார்க்கலாம். டீ எஸ்டேட்ஸு உண்மையிலே நல்ல பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன் தான். அதனால தான் நோ வண்டர் தே கம் ஹியர் அண்ட் தே ஷாட் லாட் ஆஃப் ஷாட்ஸ் ஹியர். இந்த இடத்துலலாம் வந்து ஒரு 2-3 சீன்ஸ் வந்து காட்டுவாங்க. நெடுமுடி வேணுவும் அப்புறம் அந்த துல்கர் சல்மானும் 2 பேரும் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி. இதெல்லாம் ஃபுல்லாக கல், பக்கா கல்லில் செஞ்சுருக்கிறாங்க. பழைய ஓல்டு பிரிட்டிஷ் பில்டிங் கூட சொல்லலாம். பியூட்டிஃபுல் லொகேஷன். ஓகே guys, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபுட் ட்ராவல் ஷாப் ஜியா ஷேர் ஆன் த வேர்ல்ட். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's bye from Zia.